நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்த ரீலை பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணோம், எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோவா கிடைக்கல. இப்போ வந்து ரொம்ப அப்படி இப்படின்னு நம்ம வந்து தேடி ஓரளவு கண்டுபிடிச்சி வந்து வாங்கிட்டோம். என்ன ரீலுங்கிறத பாருங்க, நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். நம்ம நிறைய ரீல் வாங்கியிருந்தோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைனியர் ஃப்ளாஷ் வாங்கியிருந்தோம், அதுக்கப்புறம் இப்போ ஸ்டோன் ஐலாண்ட் வாங்கியிருந்தோம், டைவா கிராஸ் ஃபயர் வாங்கியிருந்தோம், அதே மாதிரி நிறைய வாங்கியிருந்தோம். அதில் வந்து இது வந்து நல்லா காஸ்ட்லியாக வாங்கியிருக்கோம். பார்க்கலாம், மீன் வந்து ஒரு 10 கிலோ மீனாவது வந்து 10 கிலோ சைஸ் மீனாவது இதில் பிடிச்சாகணும். மரணம் விட்டு ஒட்டியிருக்காங்க. ரைட்டு பார்த்தீங்கன்னா அவன் நேரம் அவசரத்தில் நமக்கு வந்து ஒன்றுமே கிடைக்கல கட் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான், வந்துருச்சு. நண்பர்களே பாத்தீங்களா, என்ன ரீல்னு பாத்தீங்களா? அப்படியே ஜூம்போ டைவா பிஜி 5000. உள்ளாடு பாத்தீங்கன்னா ஹேண்டில் ரீல் வந்துட்டு. ஆனா இதுக்கேத்தாப்புல ராடு தான் நம்ம கிட்ட இல்ல. ராடு ஒன்று வாங்குறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நல்ல சைஸு, நல்ல பெரிய மீன் பிடிக்கணுங்கிறக்காண்டியே வந்து வாங்கியிருக்கோம். கண்டிப்பா ஒரு 10 கிலோ சைஸ்ல ஒரு மீன் அடிக்க தான் செய்ய போறோம். அது என்னைக்குன்னு தான் தெரியல, பார்க்கலாம். கரெக்டாக தான் இருந்துச்சோ? நம்ம தான் நமக்கு லெஃப்ட் தானே, இதையே மறந்துட்டோம். இதே சுற்றுவாங்க, எப்படின்னா மறந்து போச்சு. நண்பர்களே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. பாருங்க, ஸ்மூத்தா இருக்கு. சரி, இதுல நம்ம அடுத்தது மீனை எப்படி அடிக்கிறோங்கிறத பார்க்கலாம். நமக்கு இந்த மீன் இந்த ரீல் வாங்கின ராசிக்கு என்ன மீன் மாட்டுது, எப்படி மாட்டுதுன்னு பார்க்கலாம். நல்ல பெரிய ரீலா வாங்கிட்டோம், பெரிய மீனை அடிக்கிறோம், பார்க்கலாம். நண்பர்களே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரீலுக்கு வந்து ஷிமானோல வந்து கிராப்லர் அப்படின்ற ஒரு லைன் வந்து வாங்கியிருக்கோம். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 40 கேஜி. இதோட எம்எம் பார்த்தீங்கன்னா 0.31 எம்எம். பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா இருக்கும், நிறைய பேர் நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து பெரிய பெரிய ஆங்கிலர்ஸ்லாம் வந்து இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம என்ன ரேட்டு வாங்கினோம் பார்த்தீங்கன்னா ஒரு 2400 ரேஞ்சில் வந்து வாங்கியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீல வந்து லைனை வந்து சுற்றிட்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர் ஃபுல்லாக கரெக்டாக இருக்குது நமக்கு வந்து. பாருங்கள், ஃபுல்லாக கரெக்டாக நமக்கு வந்து ரீலில் வந்து இதாகிட்டு சீட் ஆகிடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரீல் வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து கேட்டிருந்தோம், எங்கேயுமே கிடைக்கல. கேரளாவிலேருந்து நமக்கு வந்து ஜேஆர் ஃபிஷிங் டேக்கிள்ஸுங்கிற ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீல் வந்து கேட்ட 2 நாளாக வந்து நமக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி ரீல் அது போக ஃபிஷிங் ப்ராடக்ட் உங்களுக்கு எது வேணும்னு நினச்சிங்கனாலும் நான் வந்து அந்த நம்பரை வந்து கான்டாக்ட் நம்பரை வந்து டிஸ்பிளேல கொடுக்குறேன்.
உங்களுக்கும் வேணும்னா அந்த என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை வந்து கேளுங்க, அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அரேஞ்ச் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து மீன் அடிக்கிற வீடியோலாம் வந்து வரும். இது வந்து வீடியோ வந்து லேட்டாக தான் வந்து போட முடியுது, நமக்கு வந்து வீடியோ எடுத்து அதை பேசி போடவே வந்து நமக்கு வந்து டைம் இல்லை. ஓகே நண்பர்களே, அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.